வணக்கம். நடந்து முடிஞ்ச 2025 நடந்து முடிஞ்ச குரூப் டூ ஏ எக்ஸாமுக்கான பொது தமிழ் அபிஷியல் ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். நிழல் போல தொடர்ந்தான். இது எவ்வகை ஓமை? ஒரு ஓமை. பின்வரும் ஓமையின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. எடுப்பார் கைப்பிள்ளை. யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர். அப்துல் நேற்று வருவித்தான். எவ்வகை வாக்கியம் என்பதை கண்டறிய. பிறவினை வாக்கியம். மாணாக்களே, உங்களுக்கு சீருடை இல்லையோ என்ற வினாவகை எவ்வகை வினாவகை? கொடை வினா. பின்வரும் விடைக்கேற்ற வினாவினை தேர்ந்தெடுத்தது. பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதுக்கான வினா, பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது? இதுதான் ஆன்சர். பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு. உணர்த்தினேன். தன்மை ஒருமை வினைமுற்று. முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுவுதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டெழுதுக. கனைக்கொடிது யாழ்கொடு செவ்விது ஆங்கு அன்ன வினைபடு பாலால் குழல். ஆன்சர். அடுத்து அகரவரிசை சரிப்படுத்த சொல்லியிருக்காங்க. தவப்பெருஞ்சுடர், தாய்போல், திருவிளக்கு, தீவினை, துன்பங்கள், தூய்மை. வேர்ச்சொல் கண்டறிய. நைந்தான், நைந்து. படி என்னும் வேர் சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்று எழுதுக. படிப்பேன். படி அப்படின்னா படிப்பேன். சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி தேர்வு செய்க. மீ அப்படின்னா வான். ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை கண்டறிந்து விடையை தெரிவு செய்க. பை அப்படின்னா இளமை. மே அப்படின்னா அன்பு. வை அப்படின்னா வைக்கப்புல் அப்படின்னு வச்சுக்கோ, புல். தூனா ஊன். ஸோ 4 3 2 1. பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்க. ரெனேசன்ஸ். ஓகே. மறுமலர்ச்சி. பிழையான இணையை கண்டறிக. கல்லின் நார் உரித்தல். கல்லின் நார் உரித்தல். இதுதான் பிழை. இது அதுக்கு என்ன இயலாத ஒன்று வரும், ஆனால் அது ஆராய்ந்து பாராமல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் தவறானது. மீதி 1000 காலத்து பயிர் அப்படிங்கிறது நீண்ட காலமாக இருக்கிறது சரி. காணல் நீர் அப்படின்னா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இல்லாத ஒன்று. கம்பி நீட்டுதல் அப்படின்னா விரைந்து வெளியேறுது. இது எல்லாமே சரி. அது ஒன்று தான் தப்பு. சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் நடைபெறுகிறது. மலைப்பகுதிகளில் மலைப்பயிர்களும் நிலப்பகுதிகளில் உழவு தொழிலும் நடைபெறுகிறது. இதுதான் ஆன்சர். கரெக்டு. அடுத்து தவறான இணையை கண்டறிக. முரணினா உடன்பட்டு. இதுதான் தவறு. மீதி பன்னகம்னா பாம்பு. கரெக்டு. நகம்னா மலை. கெந்தம்னா பற்கள். இது எல்லாமே சரி. அடுத்து முல்லைப்பாட்டு. நெஞ்சாற்றுப்படை. முல்லைப்பாட்டுனா நெஞ்சாற்றுப்படை. பட்டினப்பாலைனா வஞ்சி நெடும்பாட்டு. நாலடியார்னா வேளாண் வேதம்னு வரும். வெற்றி வேகன் நருந்தொகை. ஸோ ஆன்சர் 4 3 2 1. 4 3 2 1. அடுத்த கேள்வி. தமிழ் தூதர் தனிநாயகம் அடிகளார், பாலராவாயன், திருஞான சம்பந்தர், பன்மொழி புலவர் அப்பாத்துரையார், சொல்லின் செல்வர் ராபி சேதுபிள்ளை. ஆன்சர் 4123. ஐம்பெருங்காப்பியம் எனும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் மயிலைநாதர். திராவிடம் எனும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது
ராமேஸ்வரம் பெருங்கோயில். தேவதுந்துபி எந்த ஆட்டத்துக்குரிய இசைக்கருவி? தேவராட்டம். புனலிடை மூழ்கி பொழிலிடை உலவி பொன்னின் இலையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ களித்திருக்கும் காட்சியினை கண்டு மகிழ்வு பெறும் நிலையிலே இருந்தேன் என்று தம்பிக்கு கடிதம் எழுதியவர் பேரறிஞர் அண்ணா. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு இத்தொடரில் குமரி என்னும் மூலிகை கற்றாழை. அடுத்து பொறுத்து கொடுத்துருக்காங்க. முத்துலட்சுமி புற்றுநோய் மருத்துவமனை. மூவலூர் ராமாமிர்தம் தேவதாசி ஒழிப்பு சட்டம். பண்டித ராமாபாய் சமூக தன்னார்வலர். மலாலா பெண் கல்வி. ஆன்சர் 4123. தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்னும் பெயர் இவ்வூருக்கு பொருந்தும். தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்னும் பெயர் இவ்வூருக்கு பொருந்தும். மதுரை. மதுரை தான் தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய்ன்னு சொல்கிறோம். ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர். தென் தமிழகத்தில் முத்துராமலிங்க தேவர், வட தமிழகத்தில் திலகருக்கு இந்த சட்டம் போட்டிருப்பாங்க. இன்று நாம் உணர்கிறோம் தம்பி, எத்தனை இன்னல்களுக்கிடையே தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கற் புதுநாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு என்று உரையாற்றியவர் பேரறிஞர் அண்ணா. சென்ட்ரியூ மற்றும் லிமரிக்கு என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதைகளை கூறியவர் கவிஞர் ஈரோடு தமிழன்பன். பாவலர் மணி என்னும் பட்டம் பெற்ற கவிஞர் வாணிதாசன். தமிழ்த்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று டேஸ் குறித்து டேஸ் கூறினார். ஆனந்தரங்க நாட்குறிப்பில் ஊவேசா சொல்லியிருப்பார். ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை. குறிப்பிடம் அவர் இயற்றினது, யுகசந்தி அவர் இயற்றினது, புதிய வார்ப்புகள் அவர் இயற்றினது, அறம் அவர் இயற்றினது கிடையாது. ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்? பகைவருக்கும் உதவுதல். ஒழுகல் இலக்கண குறிப்பு தொழில் பெயர். அல்ல முடிஞ்சனால் தொழில் பெயர். திருக்குறளின் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்க. தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல். வன்மையுள் எல்லாம் தலை. ஆன்சர். கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சந்தம். உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் மொத்த ஓசை. பின்வரும் பாடல் எந்த படிம வகையுடன் சார்ந்தது என்பதை கண்டறிந்து சரியானவற்றை எடுத்தெழுதுக. யானை தன் வாய் நிறை கொண்ட வலித்தேம்பு தடக்கை குன்று புகு பாம்பின் தோன்றும். இது மெய்ப்படிவம். கலித்தொகையில் முல்லை திணைக்குரிய பாடல்களை இயற்றியவரை தெரிவு செய்க. கலித்தொகையில் முல்லை திணைக்குரிய பாடல்களை இயற்றியவர் தெரிவு செய்க. சோழன் நல்லொருத்தினன். சிதவல் இச்சொல்லின் பொருள். தலைப்பாகை. சீரா புராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றது. அபுல் காஷிம். இரண்டு அடிகள் கொண்ட டேஸால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னியாகும். எதுகை. பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. விசும்பு வானம் விசும்புது. துளை அப்படின்னா துலாக்கோல். கனல்னா நெருப்பு. சுளீரு அப்படின்னா யானை. மறுப்பு அப்படின்னா தந்தம். ஆன்சர் 45231. கீர்த்தனை டேஸ் வகையில் ஒன்றாகும். சிற்றிலக்கியத்தில் ஒன்றாகும். தெம்மாங்கு பிரித்தெழுதுக. தேன் ப்ளஸ் பாங்கு. எள்ளில் தைலம்போல் எங்கும் நிறைபொருள் உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றீரே. எள்ளில் தைலம்போல் எங்கும் நிறைபொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றீரே.
ஆன்சர் இடைக்காட்டு சித்தர். இப்பாடலை இயற்றியவர் இடைக்காட்டு சித்தர் தான் இயற்றியிருப்பார். திருப்பல்லாண்டு பாடியவர் பெரியாழ்வார். தருமசேனர், அப்பர், வாகீசர் என்னும் பெயர்களை கொண்ட சைவடிகளார் திருநாவுக்கரசர். தமிழ் 3000 என்றழைக்கப்படும் நூலை இயற்றியவர் திருமூலர். காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல் இத்தொடர் உணர்த்துவது கவிதை எழுதுவது அரிது. ஆகுபெயர் பயன்படுத்தப்படாத பழமொழியை தேர்வு செய்க. 5 வளையாது 50 வளையுமா, இது ஆகுபெயர். 4 2 சொல்லுக்குருதி, இது ஆகுபெயர். 4 7 பல்லுக்குருதி, இது ஆகுபெயர். 4 கிழமை நலிந்தோர்க்கில்லை, இதுதான் ஆகுபெயர் கிடையாது. பன்னரும் கோங்கின் நன்னலம் கவற்றி இவ்வடியில் இடம்பெற்றுள்ள எதுகை பொலிப்பெதுகை. அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். எவ்வகை வாக்கியம்? தன்வினை வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. நான் திடலில் ஓடினேன், தன்வினை. பின்வரும் தொடரினை எவ்வகை தொடர் என கண்டறிந்து சரியான விடையை தேர்வு செய்க. குமரன் மலையின் நனையாமல் இல்லை, பொருள் மறையாமல் எதிர்மறை தொடர். வஞ்சித்திணைக்குரிய சீரமைப்பு தேமாங்கனி புளிமாங்காய். சொல்லின் வகையை கண்டறிக. வெண்மை அன்னப்பண்பு பெயர். வஞ்சி விருத்தம் என்பது சிந்தடி 4 ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருவது. பின்வருவற்றுள் அகர வரிசைப்படி எழுதப்பட்ட நவமணிகளை தெரிவு செய்க. கோமேதகம், நீலம், பவளம், புஷ்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைடூரியம், வைரம். இதுதான் ஆன்சர். வினையெச்சம் ஓடி. வினைமுற்று தேர்வு செய்க. வா அப்படின்னா வந்தான். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. மாறி மாறி. ஃபஸ்ட்டு மாறி மலை, 2வது மாறி வேறு, மாற்றி வைத்தல்னு சொல்கிறது. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான விடையை தெரிவு செய்க. அலைன்னா புற்று, கலை அப்படின்னா நீக்கு, கலையை நீக்கிறது, பிள்ளை நீக்கிறதுன்னு சொல்கிறது. தலைனா விலங்கு, இலைன்னா இழைத்து போகிறது. ஸோ ஆன்சர் 3 2 4 1. கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. டெலிகேட் பெயராளர். கொடுக்கப்பட்டுள்ள வேறு சொல்லின் வினையாளரின் பெயரை கண்டு எழுதுக. அறை அப்படின்னா அறைந்தவர். இவற்றுள் எது தவறான இணை எதிர்ச்சொல் என்பதை தேர்வு செய்க. அகலாது, போகாது, ரெண்டுமே ஒரே மீனிங் தான் குறிக்குது, அதனால தவறு. சரியான பிரித்தெழுதப்பட்ட சொல்லை எழுதுக. அஞ்சிலோதி, + சில + ஓதி. பின்வரும் சொல்லின் சரியான பிரித்தெழுதும் முறையை எடுத்தெழுதுக. ஊன் பொதிய விழா. ஊன் + பொதி + அவிழா. ஊன் பொதிய விழா. பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இயல் உயிர் முதல் மெய்யீறு. புதிது மெய் முதல் உயிரீறு. ஆணி உயிர் முதல் உயிரீறு. வரம் மெய் முதல் மெய்யீறு. ஆன்சர் 2 4 1 3. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொற்றவர் தேவநாய பாவாணர். உ.வே.சா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ் ஆனந்த விகடன். தமது தமிழ் கட்டுரையின் வழியாக தமிழை உயர்தனி செம்மொழி என்று பெருமைப்படுத்தியவர் பதிமர் கலைஞர். வழக்கறிஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் நா. பிச்சமூர்த்தி. அடுத்து பொறுத்து கொடுத்துருக்காங்க. காந்திய கவிஞர் வாணிதாசன். நாமக்கல் கவிஞர். காந்திய கவிஞர்னா நாமக்கல் கவிஞர். ஓமை கவிஞர்னா
சுரதா. மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கவிஞரேறு வாணிதாசன். ஆன்சர் 2143. பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் பாவேந்தர் பாரதிதாசன். இந்த கொஸ்டின் 2019 குரூப் 4லேயும் கேட்டிருந்தாங்க. உணவு, உடை அடிப்படை தேவை. அந்த தேவைகளை பூர்த்தி செய்தாலும் முதலிடம் புத்தகசாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் அண்ணா. மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் எனும் தலைப்பில் உலகத்தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாற்றியவர் தேவநாய பாவனார். சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரி ஆறு. அந்த நதியின் பெருமையாலே சோழ வளநாடு சோறுடைத்து என்று கவிஞர் புகழ்வாராயின் என்று உரைத்து நிகழ்த்தியவர் ஆப்பி சேதுப்பிள்ளை. கூற்று 1. சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் 26,350. கூற்று 2. உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள். கூற்று 3. விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகின் வேறு மொழிகளில் உள்ளன. இது தவறு. கூற்று 1 கூற்று 2 சரி, கூற்று 3 தவறு. மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டமைவதாக கூறப்படுகின்றது? ஐவகை. தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம் எந்த தலைமுறையை சேர்ந்தது? முதல் தலைமுறை. கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடப்படுவது மயிலாட்டம். கீழ்கண்டவற்றுள் திருவிக்க எழுதாத நூல். மனுமுறை கண்ட வாசகம். விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூல் எழுதியவர் லில்லியன் வாட்சன். உலகளவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி. தமிழ் நாடகக்கலையின் பெண்ணாட்சா என்று அறிஞர் அண்ணா யாரால் பாராட்டப்பட்டார்? கல்கி அதான் சொல்லியிருப்பாங்க அண்ணாவை. புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் முதுமொழி காஞ்சி. வெண்குடை இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. வெண்மை + குடை. திரிகடுகம் என்னும் நூலை இயற்றியவர் நல்லா திருச்சூடு நல்லாதனார். சிறுங்கிப்பேரம் நகரில் வாழும் தலைவன் குகன். அனகன் என்ற சொல்ல யாரை குறிப்பதாகும்? ராமன். யாழின் வகைகள் 4. குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம். போருளந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்துக்கை காட்ட இப்பாடலில் பயின்றோர் மணி தற்குறிப்பேற்றனே. உமறு புலவர் எழுதிய வேறு நூல் முதுமொழி மாலை. பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகர ஆழ்வார். இரட்டூரம் மொழிதல் அணியின் வேறு பெயர் சிலடை அணி. மனோன்மணியத்தில் வரும் கிளைக்கதை எது? சிவகாமியின் சரிதம். இரகசிய வழி என்ற நூலை தழுவி சுந்தரனார் மனோன்மணியம் நாடகத்தை எழுதிய ஆண்டு 1891. உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர் குதம்பை சித்தர். தேங்க்யூ.